எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு மலாய் கேக் தாங்க செய்யப்போறோம். இந்த கேக் செய்ய ரவை இருந்தா போதும். சமையல் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்க ரொம்ப சுலபமா செய்துடலாம். எந்த ஒரு ஃபெயிலியரும் வராது. யார் செய்தாலுமே பெர்ஃபெக்ட்டா வரும். இது எக்லெஸ் கேக் தான். முட்டையெல்லாம் எதுவும் சேர்க்கல. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்க சமயத்திலயோ, இல்ல ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த கேக் செய்து குடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சா அப்படியே கரையுங்க. வாங்க மலாய் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு ரவை, நம்ம உப்புமா செய்வோம்ல சூஜி ரவை அதான் சேர்க்கிறேன். 1/4 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர். நம்ம கடையில ரூ. 10 பாக்கெட் வரும்ல, அதையும் ஒரு பாக்கெட் போட்டா சரியா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர். நீங்க கஸ்டர்ட் பவுடருக்கு பதில் மைதா மாவு, இல்ல கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1/4 கப் அளவு தயிர் சேர்க்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இல்ல வெண்ணெய் சேர்த்துக்கலாம். தயிரும் நெய்யும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். தயிரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் மாதிரி வரணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாம கலந்துக்கிட்டே இருந்தா நமக்கு நல்லா வந்துரும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த ரவைய சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பால் சேர்க்கிறேன். கட்டி இல்லாம ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே மேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததா கேரமல் மில்க் ரெடி பண்ண போறோம். இதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரைய கேரமல் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம சர்க்கரைய அப்படியே வச்சா ஒரு 5 நிமிஷத்துல மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சர்க்கரைய அடி புடிச்சு தீஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க சர்க்கரை நல்லா உருகி வருது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சு நமக்கு தேன் கலர்ல வந்துருச்சு. இப்ப கேரமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல சர்க்கரை அறந்த அதே கப்ல 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப இதுலயே 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கும்போது கேரமல் பால் கூட நல்லா கரைஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். 1/2 லிட்டர் பால் நமக்கு 1/4 பங்களவு சுண்டணும். இப்ப கேரமல் மில்க் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பால் நல்லா சுண்டிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. வாசனைக்காக இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததா கேக் செய்யறதுக்காக ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதுல ஸ்டாண்டு போட்டுட்டு மேல ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டர் எடுத்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு, இப்ப நம்ம சேர்த்திருக்கோம்ல பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அது மேலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துடுறேன். பால் சேர்த்ததும் பேக்கிங் சோடா நுர மேல பொங்கி வரும். இத ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, பால் இன்னும் கூட 1 டீஸ்பூனோ இல்ல 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆக்கிட வேண்டாம். பால் பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் 3 கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நெய் தடவி வச்சுக்கலாம். கேக் பேட்டர கிண்ணத்துல ஊத்திக்கலாம். கிண்ணம் ஃபுல்லா ஊத்த வேணாம். கொஞ்சம் கேப் விட்டு ஊத்தணும். கேக் பேட்டர கிண்ணத்துல சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா தட்டணும். அப்பதான் உள்ள இருக்க பபிள்ஸ் ரிலீஸ் ஆகி கேக் நல்லா சாஃப்டாவும் ஃப்ளஃபியாவும் கிடைக்கும். நான் எடுத்து வச்சிருந்த 3 கிண்ணத்துலயும் கேக் பேட்டர் சேர்த்துடுறேன். ஸ்டவ்ல பேனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத மேல இருக்க மூடிய எடுத்துட்டு கேக் கிண்ணத்த வச்சிடலாம். இப்ப திரும்ப மேல மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இப்படியே இருக்கட்டும். இப்ப 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி குச்சி வச்சு உள்ள வெந்துருச்சான்ட்டு ஒரு தடவை குத்தி பாக்குறேன். பாருங்க ஒட்டாம வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்ப இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த கேக் ரொம்ப நேரமும் வெந்துடக்கூடாதுங்க. ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும். 15 நிமிஷத்துலயே நீங்க செக் பண்ணி பாத்துருங்க. வேகலைன்னா மட்டும் இன்னொரு 5 மினிட்ஸ் விடுங்க. கேக் ஆறுனதும் பாருங்க இந்த மாதிரி கிண்ணத்தை எடுத்து இப்படி தட்டினா போதும் அழகா வந்துரும். இது கத்தி வச்சுலாம் ஓரத்துல எடுத்து விடணும்லாம் இல்ல. நமக்கு கிண்ணத்துல ஒட்டாம எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த கேக் எடுத்து நம்ம கேரமல் மில்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல ஒண்ணு ஒண்ணா வச்சிடலாம். 10 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. அப்பதான் அந்த கேரமல் மில்க் கேக்ல நல்லா அப்சர்வ் ஆகும்.
நம்ம ஒரு பைட் எடுத்து வாயில வைக்கும்போது, கேக் அந்த கேரமல் மில்க்கோட சாப்பிடும்போது, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபிய கண்டிப்பா வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.